ஹாய், வெல்கம் டு செரியன் வீட்டு சமையல். இன்னைக்கு சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வைக்கலாமா? எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வாவ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அழகாக ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியும் போதே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கிள்ளி வச்சிருக்கிற ஒரு 2 காஞ்ச மிளகாவை போட்டு விட்டுடலாம். காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தபடியாக குட்டி குட்டியாக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடுங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாமா? அப்படியே உப்பு போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வாவ், சூப்பராக வெங்காயம் வதங்கியாச்சு. நல்லா வெங்காயம் வதங்கின உடனே ஒரே ஒரு 2 தக்காளி அது தலை மேலே போட்டு விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு விட்டுடலாமா? ஒரு 5 மினிட்ஸ். வாங்க திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக பார்த்தீங்களா? இது நாட்டு தக்காளிங்க. இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாரு பாருங்க. கிழங்கு மாதிரியும் நிற்கல, சும்மா தலைன்னு அப்படியே இறங்கிட்டார் அழகா. சரியா? சூப்பராக அமைஞ்சு போச்சு பாருங்க. தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிட்டார். இந்த நேரத்தில் அவர் தலை மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போடுங்க. ஒரே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுக்கலாமா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா அப்படியே கலந்து விடுங்களேன். பாருங்கள், கிளறும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கலந்து விட்ட உடனே ஹைலைட் என்ன தெரியுங்களா? இந்த வெங்காய குழம்புல கரைச்சி வச்சுருக்கிற ஒரு கொட்டை புளி தாங்க. சூப்பராக ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டுட்டு சும்மா அப்படியே கிளறி விட்டுட்டிங்கன்னா இதை அப்படியே கொதிக்கிட்டங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கிட்டோம் பாருங்களேன். அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போகிறார் இவருன்னு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாமா? வாவ், பார்த்தீங்களா? குழம்புக்கு எண்ணெய்க்கு சண்டை வந்து எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். குழம்பு எண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? காய்கறி இல்லையேன்னு கவலையே படாதீங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தால் போதுங்க. இந்த குழம்பு வச்சுருங்களேன், அவ்வளோதாங்க. ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி அரை தூக்கி மேலே பரவலாக போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த குழம்புக்கு என் புருஷன் அடிமைங்க. இது கூட எதுவுமே வேண்டாம், ஒரு அப்பளம் மட்டும் போதும். சுட சுட சாப்பாட்டில் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பாடு வேணான்னு சொல்கிறவங்க கூட ஓடி ஓடி வந்து சாப்பிடுவோங்க. ஓகேவா? சூப்பராக இருந்ததா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.